அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் ஜாப் மார்க்கெட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்எஸ்சியிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2020-2021க்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா December 21 ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க. பட் சர்வர் ப்ராப்ளமாக என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அன்றைக்கி ரிலீஸ் பண்ணலை. அதை போஸ்ட்போன் பண்ணி இன்றைக்கி அதாவது 29 December பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எப்போ அப்ளை பண்ணலாம், எக்ஸாம் டேட் எப்போ, எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா இல்லையா, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எஸ்எஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இது யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸாம். இது பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். பட் இந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களோட பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கான போதிய அவேர்னஸ் கிடையாது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசு வரையிலும் இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா பியூர்லி டிகிரி முடித்தவங்க மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுதாங்க எஸ்எஸ்சியிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஃபீஸ் பே பண்ணணும், சலானில் எப்போ பே பண்ணணும், எக்ஸாம் டயர் 1 எப்போ நடக்குது, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் கொடுத்துருக்கக்கூடிய கம்பைன்ட் கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி இட்ஸ் குரூப் பி குரூப் சிக்கான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 8 பாருங்கள். ஸோ சேலரி ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க, ஸோ என்ன மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட்டு, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர்னு கொடுத்துருக்காங்க, அது என்ன டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லெவல் 8 அதுக்கான ஸ்பேஸ் லேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 8 பார்த்திங்கன்னா முழுக்க இது குரூப் பியோடது பொசிஷன். ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், இது ரெண்டுக்கான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் லெவல் 7. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து குரூப் பியோட பொசிஷன். பாருங்கள் நேம் ஆஃப் த போஸ்ட்டில் பாருங்கள் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதற்கான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், இன்டெலிஜென்ட் பியூரோ, ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க 20 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ் வரையிலும். ஸோ இந்த மாதிரி ஏஜ் லிமிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பே லெவல் 6 பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான சேலரி ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பிலையும் வருது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பே லெவல் 5. பே லெவல் 5ல் பார்த்திங்க அப்படின்னா பே ஸ்லாப்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் சியோட பொசிஷன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டர், அக்கௌண்டன்ட், அது மாதிரியான பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஏஜ் க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து 18லேருந்து 27 வரையிலும் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 27 இயர்ஸ் அப்படின்னா ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிளாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் 5 இயர்ஸோ 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ வாட் எவர், ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அடுத்தது பாருங்கள் பே லெவல் 4 பாருங்கள். ஸோ இது வந்து குரூப் சியோட பொசிஷன். இது பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியாஸ் 18லேருந்து 27 வரையிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் டிசபிலிட்டி சர்டிஃபிகேஷன்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரப்போ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா அனெக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். அது ஸோ இதில் வேகன்சிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 6506 வேகன்சிஸ். இதில் குரூப் பிலவே வந்து 2 க்ரைட்டீரியாவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கெஜெட்டட், இன்னொன்று வந்து நான் கெஜெட்டட் அப்படிங்கிற இதில் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் கெஜெட்டட் பார்த்தீங்கன்னா 250 வேகன்சிஸும், நான் கெஜெட்டடில் பார்த்தீங்கன்னா 3513 வேகன்சிஸும் இருக்குது. குரூப் சியில் பார்த்தீங்க அப்படின்னா 2743 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 6506 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்எஸ்சிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நேஷ்னல் லிட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/2021 கணக்குப்படி அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18, மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது பிரகாரம் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் வந்து 1994லேருந்து 2003 அந்த இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. இதுலேருந்து 27 இயர்ஸ் வரையிலும் கேட்டிருக்க பொசிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் டிஃபென்ஸில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு எவ்வளோ இயர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற க்ரைட்டீரியாஸும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் சிக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி இது எல்லாமே இருக்கும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு நம்ம போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிசி, எம்பிசி இது எல்லாமே ஓபிசி க்ரைட்டீரியாஸில் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதில் 2 இது இருக்குது. ஒன்று வந்து க்ரீமி லேயர், இன்னொன்று வந்து நான் க்ரீமி லேயர்னு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்க ஓபிசி சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி. ஸோ இது ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எம்பிசி கேண்டிடேட் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்க போகிறோங்க. அதாவது பாருங்கள் 1/1/2021 அவங்க கொடுத்துருக்காங்க. அது வரையிலும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ மேக்ஸிமம் எல்லா பொசிஷனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கம்பல்சரி வேணும். நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன க்ரைட்டீரியாஸுங்கிறது கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் போகும். பட் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் இஷ்யூவாக இருக்கிறதுனால என்னால் அப்ளை பண்ண முடியல. ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ பாருங்கள். ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்கள் வெறும் ஃபோட்டோ இமேஜ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ அவங்க என்ன க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், இவ்வளோ சைஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப என்றைக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த டேட்டு வந்து ஃபோட்டோலேயே பிரிண்ட் ஆகி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா கொடுத்துருக்காங்க. இதை யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு, அண்ட் தென் எஸ்சி எஸ்டிக்கு, டிசபிலிட்டி, பர்சனல் டிசபிலிட்டிக்கு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபீஸ் எக்ஸ்டெம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் 0 யாரும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட் ஆஃபில் பே பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எது மூலியமாலும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா விசா, மாஸ்டர், மேஸ்ட்ரோ, ரூபே இந்த மாதிரி கார்டை வச்சும் நீங்கள் பே பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூபிஐ, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இல்லை என்னால் ஆன்லைனில் பே பண்ண முடியாது, ஆஃப்லைனில் தான் பே பண்ண முடியும்னாலும் உங்களுக்காக அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ சலான் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சலானை எடுத்துகிட்டு போய் பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் போய் சலானை பே பண்ணிக்கலாம். பேங்க்கில் போய் நீங்கள் டேரெக்டாக பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட்டுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சென்டர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனல் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜியனில் இருக்கோம். சதர்ன் ரீஜியனில் எந்தெந்த
ஸ்டேட்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு அண்ட் தெலுங்கானா. ஸோ இது எல்லாமே சதர்ன் ரீஜியனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த எக்ஸாம் சென்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, நம்ம எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்ப்போம் பாருங்கள். பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த இடத்துல தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சென்டர்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சென்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 4 டயராக பிரிச்சிருக்காங்க. டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4னு பிரிச்சிருக்காங்க. ஸோ டயர் 1, டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ டயர் 3 பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் அண்ட் பென் மாடல் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. டயர் 4 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான பொசிஷன், இந்த மாதிரி டெஸ்ட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு எந்தெந்த டெஸ்ட்டு எப்படிங்கிறத நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1, டயர் 2 எக்ஸாமினேஷன் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், டயர் 1ல் பாருங்கள் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படின்னா ஈச் 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ்க்கு. ஸோ இதுக்கான டைமு எவ்வளோ டைம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், 2ல் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு பேப்பர் 3, பேப்பர் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேப்பர் 4மே எழுத மாட்டோம். ஸோ 1 பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 hours டைம் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிகேஷன், ஸோ 200 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட்டிங் அண்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தான் வந்து பேப்பர் 3 அண்ட் பேப்பர் 4 வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, டயர் 1, டயர் 2 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஈச் ராங் ஆன்சருக்கு வந்து 0.5 மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. டயர் 2ல் வந்து ஈச் ராங் ஆன்சருக்கு வந்து 0.25 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா டயர் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் போஸ்ட் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர், ஸோ அவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா டயர் 2ல் பேப்பர் 4 பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடிட் ஆஃபீஸர், அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர்ஸ், ஸோ இவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் 3 எக்ஸாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் மோடு எக்ஸாம். ஸோ இதுக்கான மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 மார்க்ஸு. ஸோ ஓவரால் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறதும் வந்து ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜில் தான் எழுத முடியும். ஸோ கண்டிப்பாக தமிழெல்லாம் இருக்காதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டயர் 4 ஸ்கில் டெஸ்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஸ்பீடு, டைப்பிங் ஸ்பீடு, ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ். டயர் 1ல் ரீசனிங்க்கான என்னென்ன சிலபஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் எதுலேருந்து கேட்போம் அப்படிங்கிறத அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் காம்ப்ரிகேஷன் அது எந்த சிலபஸ்லேருந்து வருங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது டயர் 2ல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா குவான்டிட்டிவ் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 3ல் பாருங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள் பேப்பர் 4ல் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஸோ இதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன் டு த எக்ஸாமினேஷன், அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் வந்து ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸாம்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க கேட்குறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த போஸ்டிங்க்கு அப்படிங்கிறது அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஆர்மி சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. அது என்னங்கிறது டீட்டெயிலாக நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டயர் 1 அண்ட் டயர் 2, டயர் 3 இது மூணுக்குமே மோட் ஆஃப் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்ரிசர்வ் கேண்டிடேட் 30%, ஸோ ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு 25%, அதர்ஸ்க்கு வந்து 20% கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இப்படி தான் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னென்ன க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக எதனா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை மட்டும் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதே பார்த்தீங்க அப்படின்னா அனெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில சர்டிஃபிகேஷன் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு வரப்போ இல்லை அப்ளை பண்ணுறப்ப கேட்பாங்க. ஸோ எதுக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க, நேமு, அப்பா பேர், அம்மா பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க உங்களுக்கு கேட்பாங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில். அண்ட் தென் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் ஏஜ், நீங்கள் என்ன க்ரைட்டீரியாவில் வரீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்க வேணாம் அப்படிங்கிறது, அதே மாதிரி ஃபோட்டோ எப்படி கொடுக்கணும், சிக்னேச்சர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கீழே இருக்குது பார்த்துக்குங்க. பாருங்கள், ஏஜ் சர்டிஃபிகேஷன் ரிலாக்ஸேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேஷன் ஃபார்மேட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நிறையா சர்டிஃபிகேஷன் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் ஃபார்மேட் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி நீங்கள் அட்டஸ்டேட் வாங்குறது, சைன் வாங்குறது அதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக கிடைக்கும். வச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட், ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.